ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஈஸ்மை ட்ரிப்ல எப்படி டிராவல் பேக்கேஜஸ், அதுக்கப்புறம் ஃபிளைட் டிக்கெட்ஸ், பஸ் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைலா பார்க்க போறோம். சோ டிராவல் பஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், இன்டர்நேஷனல் டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல டொமஸ்டிக்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு டிராவல் பண்றவங்களா இருக்கலாம். நிறைய பேர் மேக் மை ட்ரிப், Booking.com எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதே மாதிரி ஈஸ்மை ட்ரிப் ரொம்ப ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டிராவல் வெப்சைட்னே சொல்லுவேன். ஒரே பிளாட்ஃபார்ம்ல அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க டிராவல் பேக்கேஜஸ் நிறைய கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்டா இருக்கும்னு செலக்ட் பண்றதுல இருந்து உங்களோட ஃபிளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ், டாக்ஸிஸ், பஸ்ஸஸ் இதெல்லாமே ஒரே வெப்சைட்ல எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம ஈஸ்மை ட்ரிப் வெப்சைட்ல போயிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ மக்களே, இது ஈஸ்மை ட்ரிப் வெப்சைட்ல எப்படி நம்ம ஹோட்டல் பேக்கேஜஸ், டூர் பேக்கேஜஸ் இதெல்லாமே லோ பிரைஸ்ல சூப்பரா கம்பேரிசன் பண்ணி புக் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க பாருங்களா. நம்ம ஈஸ்மை ட்ரிப்னு சர்ச் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே நம்ம ஈஸ்மை ட்ரிப் அஃபிஷியல் வெப்சைட்டா தான் இருக்கும். ஃப்ளைட் புக்கிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டீல்ஸ் பார்க்கலாம், கன்வீனியன்ட் ஃப்ளைட் டீடைல்ஸ், இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டு, டூர் பேக்கேஜஸ் எல்லாமே ஒரே வெப்சைட்ல பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வாங்க உள்ள போகலாம். உங்களுக்கு ஹோம் பேஜில் போகணுன்னேவே இங்க பாருங்க எவ்வளவு டேப்ஸ் இருக்கு பாருங்களா. ஃப்ளைட்ஸ் புக் பண்றதாகட்டும், ஹோட்டல்ஸ் புக் பண்றதாகட்டும், ட்ரெயின்ஸு, பஸ்ஸு, ஹாலிடே பேக்கேஜஸ், கேப்ஸு, ஆக்டிவிட்டிஸ், நீங்க போற இடத்துல ஏதாவது இந்த போட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரி பீச் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் புக் பண்றது, விசா, ஆன் அரைவல் விசா, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் புக் பண்றது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க ஈஸ்மை ட்ரிப்ல புக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட மேக் மை ட்ரிப் மாதிரியே இருக்கும். மேக் மை ட்ரிப் மாதிரியே உங்களுக்கு மேக் மை ட்ரிப்ல ஒரு மாதிரியான ஆஃபர்ஸ் தருவாங்க, இங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க ஈஸ்மை ட்ரிப்லயும். ஓகேவா? இங்க பாருங்க, கிரேட் இண்டியன் சம்மர் டிராவல் சேல் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பாப்அப் வரும் நம்ம ஹோம் பேஜ் வந்ததுக்கு அப்புறமே, ஈவா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ட் ஏஐ கம்பேனியன். ஓகேவா? அது சேட் பண்ணும் நமக்கு. உங்களுக்கு ஏதாவது டிராவல் பேக்கேஜஸ் பத்தி எல்லாம் வேணும்னா, ஹாய் ஐ வாண்ட் டிராவல் பேக்கேஜஸ் ரிகார்டிங் கொச்சின், தாய்லாந்து, இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது டீடைல்ஸ் கொடுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீடைல்டா சொல்ல போறேன். ஓகேவா? அது ரொம்ப டீடைல்டா சொல்லும், நான் உங்களுக்கு ஓவராலா சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நாம மெயினா ஹாலிடே பேக்கேஜஸ் புக் பண்றத பார்த்துக்கலாம். ஏன்னா ஈஸ்மை ட்ரிப் மாதிரி ஃபிளைட்ஸ், ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கை ஸ்கேனர் மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸ்கை ஸ்கேனர் பத்தி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி சீப் ஃபிளைட்ஸ் கம்பேர் பண்ணி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபிளைட்ஸை கான்சென்ட்ரேட் பண்றது காட்டிலும் ஹாலிடேஸ், ஸ்கை ஸ்கேனர்ல ஹாலிடே பேக்கேஜஸ் எல்லாம் இருக்காது. வேற ஈஸ்மை ட்ரிப் ஹாலிடே பேக்கேஜும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒன்று பிளான் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலா என்னால பிளான் பண்ண முடியாதுப்பா, ஏதாவது டிராவல்ஸ் எனக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்படின்னா நல்லா இருக்கும்னா, நீங்க இதுல சூப்பரா இங்க பாருங்க, கேரளா டூர் பேக்கேஜஸ்னே மேல உங்களுக்கு ஈரோப் டூர் பேக்கேஜஸ்னு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூர் பேக்கேஜஸ் இருக்குங்க. ஜெய்ஹிந்த் சவுண்ட் அண்ட் லைட் ஷோ, இது ஐ திங்க் ராஜஸ்தான் நினைக்கிறேன், சரியா தெரியல எந்த ஊர்னு. பாருங்க, ராஜஸ்தான் டூர் பேக்கேஜஸ் கரெக்டா வருது பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் டெஸ்டினேஷன்ஸ். இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸும் இருக்கும், டொமஸ்டிக் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸும் இருக்கும். துபாய் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த மாதிரி எல்லா பேக்கேஜஸுமே உங்களுக்கு புக் பண்ணி தருவாங்க. அது போக பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஹனிமூன் பேக்கேஜஸா இருக்கட்டும், பிலிகிரிமேஜ் போறீங்க, இந்த கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஜோதிர்லிங்கம் எல்லாம் போறீங்க அப்படின்னா, இவங்க காம்ப்ரிஹென்சிவா உங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணி தருவாங்க. லக்ஸுரி டிராவல் பண்றீங்க, இல்ல அட்வென்ச்சர் டிராவல் பண்றீங்க, இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி மக்களே, நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஈஸ்மை ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நாம ஒரு டைம் மேக் மை ட்ரிப் மூலமா ஸ்ரீலங்கா டிராவல் பண்ணிட்டு வந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
மேக் மை ட்ரிப் பத்தியும் நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டெக் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த வீடியோலாம், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ ஈஸ் மை ட்ரிப்ல என்னென்ன மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹாலிடே பேக்கேஜஸ் ஸ்டார்டிங் அட் 8,999, 9,000 பர் ஹெட்டுக்கு உங்களுக்கு சம்மர் டிராவல் பேக்கேஜஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்களாம். செம்ம சூப்பரா இருக்குல்ல. ஸோ சாரிங்க, நம்ம மொபைலோட இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே டைரக்டா நீங்க புக் நவுன்னு கொடுத்துட்டு போய் புக் பண்ணலாம். உள்ள போனாதான் தெரியும் அந்த பேக்கேஜ்ல என்னென்னலாம் இருக்குன்னு. சரி, ஓகே, டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா சம்மர்ல நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்கல்ல, அதனால உங்களுக்கு சம்மர் பேக்கேஜ்ல என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். டொமஸ்டிக் பேக்கேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் பேக்கேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா கோவா 9,000 ருபீஸ்ல போயிடலாமா. 3 nights 4 days. சம்மர்ல எல்லாம் மணாலி எல்லாம் உங்களுக்கு சொர்க்கபுரி மாதிரி இருக்கும். 3 nights 4 daysக்கு ஒரு ஆளுக்கு 11,000 ரூபாய். ஓகேவா. காஷ்மீருக்கு 5 nights 6 daysக்கு 15,000 ருபீஸ், 14,999. அந்தமானுக்கு 15,999, 16,000 வச்சுக்கோங்களா. பரவாயில்லைங்க, இது எல்லாமே வந்து சீப்பா தான் இருக்குங்க. பர் ஹெட் 4 nights and 5 daysனா நல்ல பேக்கேஜ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலா போனாலுமே இவ்வளவு ஆயிரும். நான் ஒரு டைம் வந்து நம்ம டிராவல் vlogging பண்றதுக்காக காஷ்மீர் போயிருந்தப்போ கிட்டத்தட்ட 4 nights and 5 days தங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட நான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல ஸ்டே பண்ணி சீப்பா உங்களுக்கு டிராவல் எல்லாம் பார்த்துமே வந்து கிட்டத்தட்ட 12,000 ஆயிருச்சுங்க. உங்களுக்கு இந்த பேக்கேஜ் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோட்டல் கான்டாக்ட்ஸ் எல்லாம் 3 star ஹோட்டல்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் புக் பண்ணி தருவாங்க. அதோட உங்களுக்கு 15,000 வருதுன்னா உண்மையிலேயே வந்து இது சூப்பர் பேக்கேஜ்னு தான் சொல்லுவேன். ஸோ இது நான் இவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்காக சொல்ல, உண்மையிலேயே என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ஓகேவா. உத்தரகண்ட் அதில் இதுவுமே வந்து ஹிமாலயாஸோட அடிவாரம் தான். 4 nights 5 days 17,000. நார்த் ஈஸ்ட்க்கு 18,000. கேரளாக்கு 19,000. இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த ஹவுஸ் போட்ல எல்லாம் டிராவல் பண்ண கூட்டிட்டு போவாங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. கேரளாக்கு என்னடா 90,000 அப்படின்னு நினைக்க வேண்டாம். கேரளால நிறைய லக்ஸுரி பிளேசஸ் இருக்குங்க. உங்களுக்கு தெரியாது கேரளா பத்தி. அவ்வளவு பிளேசஸ் இருக்கு சூப்பர் சூப்பரா. ஷிம்லா அண்ட் மணாலி, இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 19,000. அது போக லே லடாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஷ்மீருக்கு மேல 25,000 லேக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பேக்கேஜஸ் இருக்கு. நம்ம இந்தியால மட்டுமே எவ்வளவு சூப்பரான பிளேசஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது போக பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேக்கேஜஸ் வேற இருக்கு. இன்டர்நேஷனல் கெட்டவேஸ் ஃபார் எபிக் சம்மர் வெக்கேஷன்ஸ்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் வந்து 22,000ல இருக்கு. பட் ஆனா மக்களை இங்க ஒரு கேட்ச் என்ன தெரியுமா? ஃபிளைட் டிக்கெட்ஸ்க்கு வந்து நாம தனியா கட்டணும். ஃபுட்டுக்கு, அதுக்கப்புறம் அங்க ஏதாவது நாம டிராவல் விஷயமா அந்த என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்குவோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம கை காசு தான் போடணும். அது டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி. டொமஸ்டிக்ல உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் தேவைப்படாது. பட் ஆனா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப்ல ஃபிளைட் டிக்கெட்ஸ் தேவைப்படும்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஓகேவா. சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஃபேமஸா இந்தியன்ஸ் எங்க போவாங்க? சிங்கப்பூர் போவாங்க, தாய்லாந்து போவாங்க, துபாய் போவாங்க. ஸோ துபாய் பேக்கேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க துபாய் இருக்கா பாருங்க. துபாய் போட காணோம். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன் சம்மர்ல எல்லாம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்க, பிலிப்பைன்ஸே சீப்பா இருக்கு, அதுவே பார்க்கலாம் நாம. ஓகேவா. 22,000 தான். கிட்டத்தட்ட டொமஸ்டிக் டூர் போற அளவுக்கு கேரளா பேக்கேஜோட ஒரு 2,000 தான் அதிகமா இருக்கு. ஸோ இங்க வியூ டீடைல்ஸ் போலாம். வியூ டீடைல்ஸ்குள்ள என்னென்னலாம் அவங்க கொடுக்குறாங்க, என்னென்னலாம் நம்ம கை காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 night 4 daysக்கு டிஸ்கவர் த பெஸ்ட் செபு வித் பெர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டே வைஸ் ஐட்னரி போட்டிருக்காங்க. அரைவல், அதுக்கப்புறம் எங்க போவோம், ஹோட்டல் அண்ட் செக்இன், ரெஸ்ட் ஆஃப் த டே அட் லேசர், அதுக்கப்புறம் செகண்ட் டே எங்க போவோம், தேர்ட் டே எங்க போவோம், எல்லாத்தையுமே போட்டுறாங்க. எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணுவீங்க எல்லாத்தையும் போட்டுறாங்க. வாண்ட் டு கோ ஃபார் அ மெமரபிள் ஹாலிடே. ஓகே, இது வந்து என்கொயரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன ஐட்னரின்னு பார்த்துருவோம். டே அட் லேசர், தேர்ட் டேல என்ன நல்லா பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபோர்த் டேல என்ன நல்லா பண்ணுவோம், மொத்தமா முடிச்சுட்டு செக் அவுட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஏர்போர்ட் ஃபார் ஆன்வர்ட் ஜேர்னி. ஓகேவா.
ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அப்பான் அரைவல், லாஸ்ட் டே வந்து உங்களுக்கு சுத்தி முடிச்சுட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு? 3 நைட்ஸ்க்கு வந்து அகாமடேஷன் மேண்ட்ரின் பிளாசா செபு சுப்பீரியர் பாத்தீங்களா? ஸோ சூப்பரா டிராவல் பேக்கேஜ் மூலமா போற அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு நிறைய ஹோட்டல் கனெக்ட்ஸ் இருக்கும். அதனால வந்து நாம சாதாரணமா போறதை விட இவங்களுக்கு கனெக்ட்ஸ் இருக்கிறதுனால சீப் பிரைஸ்லயே வந்து ஹோட்டல்ஸ் நமக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீங்க, மற்றபடி லஞ்ச் டின்னர் வந்து நாம தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கு மட்டும் அவங்க ஆஸ்லோ பார்கோ இந்த 2 பிளேசஸ் இருக்கு, அதுக்கு அவங்க டூர் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஏர்போர்ட் டிரான்ஸ்பர், டாக்ஸிக்கு நீங்க தனியா புக் பண்ண வேண்டியதுல ஃபிளைட் வரைக்கும் கொண்டு வந்து ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸ்க்ளூஷன்ஸ் இந்த 21848 இருக்குல்ல, இது வந்து இந்த பர்டிகுலர் இன்க்ளூஷன்ஸ்க்கு தான். எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னன்னா, இந்த பிரைஸ் தவிர இன்டர்நேஷனல் ஏர்ஃபேர் அண்ட் ஓவர்சீஸ் டிராவல் இன்சூரன்ஸ் இது நாம தான் புக் பண்ணிக்கணும். ஸோ அதனால என்னடா டொமஸ்டிக் ஈக்குவலா இன்டர்நேஷனல் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். ஸோ நான் சொன்னேன்ல, ஃபிளைட் டிக்கெட்ஸ் தனியாக புக் பண்ணோம். எனி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பர்சனல் நேச்சர் சச்சஸ் போர்ட்ரேஜ், லாண்ட்ரி, ஆல்கஹால், ஃபுட்டு, ட்ரிங்க்கு இதெல்லாம் வந்து நாம தனியாக தான் புக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. எனிதிங் நாட் மென்ஷன் அண்டர் பேக்கேஜ் இன்க்ளூஷன்ஸ். இதை தவிர நாம வேற என்ன செலவு செஞ்சாலும் நம்ம தான் செலவு செஞ்சோம். ஏர்லி செக் இன் ஆர் லேட் செக் அவுட் சார்ஜஸ் அது டிபெண்ட்ஸ். காஸ்ட் ஆஃப் எனி சஜஸ்டட் ஆப்ஷனல் ஆட்-ஆன்ஸ், டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. அப்புறம் அங்கே நம்ம ஏதாவது டூரிஸ்ட் பிளேசஸ் போகும்போது என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கணும். இந்த நேஷனல் பார்க்ஸ், போட்டிங் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கை காசு தான் போடணும். The deal is valid for travel till Monday, guaranteed dates, high season. ஓகே, ஹை சீசன்னா அந்த நம்ம போற பர்டிகுலர் கண்ட்ரில வந்து அது ஹை டூரிஸ்ட் சீசனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹோட்டல் சார்ஜஸ் எல்லாம் அதிகமா இருக்குமா. ஸோ அதை போட்டிருக்காங்க. விசா கேன் பி அவைல்டு ஆன் அரைவல். பிலிப்பைன்ஸ் சில கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆன் அரைவல் விசா இருக்கும், சில கண்ட்ரீஸ்க்கு வந்து விசா எடுத்துட்டே போகணும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் விசா இவங்களே ப்ரோசஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. புக்கிங் பாலிசி, அதாவது நீங்கள் கேன்சல் பண்ணா எவ்வளவு திருப்பி கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க கேன்சலேஷன் பாலிசி எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படின்னா, என்கொயரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் இதுல உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேசஸ் தவிர வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னா பாசிபிளா இருந்துச்சுன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க ஆனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அல்லது இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேசஸ் கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது பிளேசஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் நீங்க என்கொயரி பண்ணும்போது அவங்க கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோட்டல், சைட் சீயிங், ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர், டாக்ஸி ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்றது எல்லாமே வந்து இவங்க பண்ணிடுவாங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸ், மற்ற இதர செலவுகள், பிரேக்ஃபாஸ்ட் தவிர இருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் வந்து நாம பார்த்துக்கணும். மக்களே, இதுதான் வந்து நம்ம இன்டர்நேஷனல் டிராவலுக்கான கேட்ச். ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதே ஒரு டொமஸ்டிக் பேக்கேஜஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோமே, சே ஃபார் எக்ஸாம்பிள் கோவாவே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கோவா பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணி கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி டூரிஸ்ட் பேக்கேஜஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தரை தலையில கட்டி அவனை பிளான் பண்ணுடா அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இவங்களே பிளான் பண்ணிட்டாங்கன்னா நாம போயிட்டு வந்தா மட்டும் போதும். ஓகேவா? பர் ஹெட் 9,000 ருபீஸ்ல இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்களா, ஹோட்டல் செம்ம சூப்பரான ஹோட்டல். இதே நாம தனியா போய் இந்த ஹோட்டல்ல புக் பண்ணா அதிகமா இருக்குங்க. டிராவல் பேக்கேஜஸ் மூலமா புக் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, பார் இருக்கு. அப்புறம் என்னங்க, அதுவும் 9,000 ருபீஸ்ல 3 நைட்ஸ் 4 டேஸ். கண்டிப்பா இது வந்து சூப்பரான பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்க பாருங்க, டே 1 ஐட்னரி போட்டிருக்காங்க. வெல்கம் டு த பார்ட்டி கேபிட்டல் ஆஃப் இந்தியா. As you arrive at the Goa Airport railway station, an agent's representative will receive you and escort to the hotel. Complete check-in formalities இதெல்லாமே வந்து அவங்க பண்ணி தந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் கோவா சைட் சீயிங் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, எந்தெந்த பிளேசஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அந்த கூட்டிட்டு போற டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. நாம அங்க போயிட்டு தனியா புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லா பேக்கேஜஸுமே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. லஞ்ச் டின்னர் நாம பார்த்துக்கணும். சவுத் கோவா சைட் சீயிங் டூர், இது நார்த் கோவா சவுத் கோவா ரெண்டுமே கவர் பண்றாங்க. வேற என்னங்க வேணும்? செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க, வேற லெவல். நாம தனியா போனா ஸ்கூட்டர் எல்லாம் புக் பண்ணிட்டு சுத்தி பார்க்கணுங்க. இதுல அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க பாருங்க. Delicious breakfast and get ready to explore the tourist hotspots of South Goa on the third day.
சூப்பர் சூப்பரா இருக்குல்ல. டிபார்ச்சர் ஃப்ரம் கோவா லாஸ்ட் டேல வந்து உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ டிராப் பண்ணி விட்டுருவாங்க. வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு த ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் டு ரீச் யுவர் ஹோம் டெஸ்டினேஷன். ஓகே, இது ஐட்னரி. ஓகேவா, இதுல இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அகாமடேஷன் இன் 3 ஸ்டார் ஹோட்டல் நான் சொன்னல, டிராவல் பேக்கேஜ்னாவே ஏன்னா இவங்களுக்கு நிறைய கனெக்ட்ஸ் இருக்கிறதுனால நல்லா 3 ஸ்டார் ஹோட்டல்லயே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம தனியா போனா 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு மட்டுமே உங்களுக்கு இந்த பிரைஸ் ஆயிரும் மக்களே. ஸோ எவ்வளவு அட்வான்டேஜ் பாருங்க டிராவல் பேக்கேஜ் மூலமா போறது. வெல்கம் ட்ரிங்க் ஆன் அரைவல், அகாமடேஷன் இன் வெல் அப்பாயிண்டட் ஏசி ரூம்ஸ். ஸோ இதெல்லாமே புக் பண்ணி தந்துடுறாங்க. பஃபே, இது வந்து டின்னருக்கு. Complimentary use of tea, coffee maker in all rooms. Half day sightseeing tour of North Goa by sharing AC coach. ஸோ உங்களுக்கு தனியா ஸ்கூட்டர் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுத்தி காமிக்கிறதுக்கு இருக்கிற காரும் அவங்களே புக் பண்ணியிருக்காங்க. காரோ வேனோ வாட் எவர் அவைலபிள் அவங்க புக் பண்ணிடுறாங்க. வேற என்னங்க வேணும்? எக்ஸ்க்ளூஷன்ஸ்னா ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ். அப்புறம் நீங்க அங்க போறப்போ ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இருக்குன்னா அது நாம கட்டிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து செம்ம சூப்பர் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் டிராவல் பண்ணியிருக்கேன். நாம தனியா டிராவல் பண்ணோம்னா இதை விட கண்டிப்பா அதிகமாயிடும். ஸோ ஈஸ்மை ட்ரிப் பேக்கேஜ் வந்து உண்மையிலேயே சூப்பர் பேக்கேஜ்னு தான் சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா இது மூலமா புக் பண்ணலாம். யூ கேன் வவுச் ஃபார் இட். த டீல் இஸ் வேலிட் ஃபார். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. கேன்சலேஷன்னா என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. மேக் மை ட்ரிப் மாதிரியே ஈஸ்மை ட்ரிப்லயும் இருக்கிற டிராவல் பேக்கேஜஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ இதுல என்கொயரி நோட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த பிளேசஸ் எவ்வளவு பேர் போகணும், எங்க ஹோட்டலு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஓகேவா, உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நீட் ஹெல்ப் அப்படின்னா புக் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது கண்டிஜென்ட் சுச்சுவேஷன்ல கேன்சல் பண்ணணும், டேட்ஸ் தள்ளி போடணும், இதெல்லாம் இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் வேணும்னா நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சூப்பரா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து டொமஸ்டிக் அல்லது இன்டர்நேஷனல் டிராவல் ரெண்டு மக்களுக்குமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிராவல் பேக்கேஜ் கொடுக்குற வெப்சைட்னு சொல்லுவாங்க ஈஸ்மை ட்ரிப்பு. சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க டிராவல் பேக்கேஜ் தவிர பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இன்டர்நேஷனல் அல்லது டொமஸ்டிக் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணணும்னா கூட ஈஸ்மை ட்ரிப்ல புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் மெயினா பண்றது வந்து ஹாலிடே பேக்கேஜ் தான் காமிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அது உங்களுக்கு சொல்லிட்டேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஹோம் பேஜ்லயே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ்னு போட்டு நிறைய போட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க இங்க பாருங்களா. ஹோட்டல்ஸ் ஆஃப் சாய்ஸ், புக் ஹோட்டல்ஸ், பாப்புலர் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சீப்பஸ்ட் டீல்ஸ் ஆன் பட்ஜெட் அண்ட் லக்ஸரி ஹோட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி சூப்பரா அவைலபிளா இருக்கு. சம்மர்ல உங்களுக்கு உண்மையிலேயே ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க போல. அப் டு 60% ஆஃப் வேற என்னப்பா வேணும்? ஸோ சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீப் ஹோட்டல்ஸும் புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட்ஸ் புக் பண்ணிக்கலாம், ட்ரெயின்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற வெப்சைட்ஸ்ல இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு ஃப்ரம் டு போட்டு புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸு, ட்ரெயின்ஸும் அதே மாதிரி தான். ட்ரெயின்ஸ் இதுல இருந்தாலுமே வந்து நம்ம புக் பண்ணும்போது அது ஐஆர்சிடிசிக்கு தான் போகும். ஓகேவா? ஸோ அது எல்லா வெப்சைட்லயுமே அப்படிதான். அதுக்கப்புறம் கேப்ஸ், ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஸ்கை டைவிங், ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரி ஏதாவது அட்வென்ச்சர் எல்லாம் நீங்க பிளான் பண்ணணும். இங்க பாருங்க, துபாய் யூனிக் சன்செட் பகி ரெட் டியூன்ஸ் சஃபாரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இங்க இருந்தே புக் பண்ணிட்டு போய்க்கலாம். அங்க போயிட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதாயிடும்ல. ஸோ அதனால இங்க இருந்தே நீங்க புக் பண்ணிட்டு போய்க்கலாம். பிரைவேட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பட்டாயா டு டான், சம்திங் லைக் தட். ஒவ்வொரு ஊர்லயும் தாய்லாண்ட்லலாம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் இருக்கும் போல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இங்கிருந்தே புக் பண்ணிட்டு போய்க்கலாம் மக்களே. சூப்பரா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஏன்னா சில பேர் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காகவே துபாய் போவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அங்க போயிட்டு ஒருவேளை டிமாண்ட் இருந்து உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டாங்க, கிடைக்காட்டி உங்களுக்கு கஷ்டமா போயிடும்ல. நீங்க ஆல் த வே நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு அதெல்லாம் வந்து நீங்க அட்வான்ஸ்ல இங்கிருந்தே புக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அதுதான் ஆக்டிவிட்டீஸ். விசா சர்வீஸ் வந்து நான் சொன்னல, சில கண்ட்ரீஸ்ல வந்து ஆன் அரைவல் விசா இருக்கும், சில கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டு போகணும். ஆன் ட்ரெண்டிங் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ், ஐஸ்லாண்டு, செக் ரிப்பப்ளிக், டர்க்கி,
ஸோ இன்னைக்கு புக் பண்ணா எந்த டேட்ல வரும்னு கூட போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பர் இல்ல? நான் 30th ஏப்ரல்ல இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா விசாஸுமே உங்களுக்கு 1 வீக் டு 2 வீக்ஸ்க்குள்ள பண்ணி தராங்க. இட்டாலி, லக்சம்பர்க், ஜப்பான், ஜெர்மனி, ஸ்ரீலங்கா. ஸோ இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்குங்க. நீங்க இன்கேஸ் நீங்க டொமஸ்டிக் வெக்கேஷன் போறதா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் டூர் போறதா இருந்தாலும் சரி, 2 பேக்கேஜஸ்க்குமே சூப்பரா இருக்கு. அந்த 2 பேக்கேஜஸ் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் புக் பண்ணணும்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்ல புக் பண்ணிக்கலாம். சில பேர் பேக்கேஜஸ் புக் பண்ண மாட்டாங்க, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டீஸ் மட்டும் புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். அங்க போய் இப்போ லாஸ்ட் மினிட் கண்டின்ஜென்சி சர்ப்ரைசஸ் இல்லாம இருக்க நீங்க இங்க இருந்தே புக் பண்ணிட்டு போய்க்கலாம். சில பேருக்கு வந்து விசா அப்ளை பண்ணி தரதுக்கு மட்டும் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதுக்கு உங்களுக்கு விசாவும் அப்ளை பண்ணி தராங்க. அப்புறம் என்னங்க, அங்க போயிட்டு உங்களுக்கு ஃபிளைட்ஸோ, ஹோட்டல்ஸோ, ட்ரெயின்ஸோ எல்லாமே ஒரு வெப்சைட்ல இருந்து இத்தனை டூர் சம்பந்தமான எல்லாத்தையுமே உங்களால புக் பண்ணிக்க முடியுதுன்னா செம சூப்பரான ஆப்ஷன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ மக்களே, இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக் மை ட்ரிப் மாதிரியே வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நிறைய இன்டர்நேஷனல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்களேன், டீல்ஸ் யூ கான்ட் மிஸ்னு, அந்தமான் 4 night 5 days, மணாலி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாய்லாந்து, மலேசியாலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே பிளான் பண்ணி தந்திருக்காங்க. அண்ட் என்கொயரி பண்ணும்போது கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. அதுதான் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் சீசன்ல டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த சீசன்ல டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க டிராவல் பேக்கேஜ் புக் பண்ணுங்க, புக் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம அதை பார்த்துட்டு தான் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. திடீர்னு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகுதுல்ல, அதனால சொல்றேன். ஓகேவா? ஸோ மக்களே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ஒரு சூப்பரான டிராவல் பேக்கேஜ் புக் பண்ணிட்டு ஈஸ்மை ட்ரிப் மூலமா சூப்பரா ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாய் மக்களே. ஈஸ்மை ட்ரிப் வெப்சைட்ல போயிட்டு எப்படி வந்து செம்ம சூப்பரான டிராவல் பேக்கேஜஸ், ஹோட்டல் புக்கிங்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரே வெப்சைட்ல செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா புக் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். முக்கியமா டிராவல் நிறைய பண்ற மக்களுக்கு, அதாவது டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு டிராவல் பண்றவங்களுக்கு, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆகட்டும், டொமஸ்டிக் டிராவல் டெஸ்டினேஷன்ஸ் ஆகட்டும், சோ இங்கெல்லாம் டிராவல் பண்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஈஸ்மை ட்ரிப்ல வந்து எப்படி வந்து சூப்பரான டூரிஸ்ட் பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு அப்படியே செம்ம சூப்பரா எந்த வித ஹரிபரி இல்லாம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா இன்டர்நேஷனல் டிராவல், டொமஸ்டிக் டிராவல்ஸ் எல்லாம் வந்து ஹனிமூன் பேக்கேஜஸ் ஆகட்டும் அல்லது சம்மர் வெக்கேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த மாதிரியான டூர் பேக்கேஜஸ் பார்த்துட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பிளிப்கார்ட், மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.